இலங்கை அகதிகள் முகாம்களில் இருப்பவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்க இயலாது என நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 10 கோடி தமிழ் மக்கள் இந்த நாட்டில் வாழ்றோம். இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு ரத்தம் சிந்திருக்கோம், தூக்குழுதுங்கிறோம், செத்துருக்கிறோம், வரி கட்டுறோம், வாக்கு செலுத்துறோம். இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, ஒருமைப்பாட்டு கட்டுப்பட்டு வாழ்றோம். என்னுடைய உறவு, என்னுடைய ரத்த துளியின் சொந்தம். அவனுக்கு குடியுரிமை என்ற தாய்லாந்திலிருந்து வந்தவனுக்கு எடுத்து கொடுத்த, திபத்திலிருந்து வந்தவனுக்கு எடுத்து கொடுத்த, அவெல்லாம் இந்த நாட்டுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, சொந்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலைக்கு என் இனம் வந்ததுக்கு காரணமே இந்திய அரசு தான். நீங்க தலையிடலைன்னா எனக்கு தனிநாடு பிறந்து எத்தனை காலம் ஆயிருக்கும். சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் சட்டத்தை மீறி நுழைய அனுமதிச்சு 35 ஆண்டுகளா இருக்கும்ல. ஒரு தலைமுறையே 30 ஆண்டு தான். ஒரு தலைமுறை தாண்டி குடியிருக்கிறோம். அதுவரை என்ன புடிங்கிட்டு இருந்த? இன்னைக்கு எனக்கு குடியுரிமை தர மாட்டேங்கிற. நான் முதலமைச்சரா இருந்தா நீ சொல்லிடுவியா, இது தமிழ் தேச குடியரசு, என் மக்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்கிறேன், நீ யாரான்னு கேட்பேன்.